எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். இந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு நாள் உங்களை நடத்தின்னு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான இடத்துல அவர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு நாள் நடத்தினவர் இனியும் அவர் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த வாரத்துக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினத்தில் ஜீசஸ் ஆர்மி மினிஸ்ட்ரியில் சேனலில் இருக்கிற சண்டேஸ் ஆனால் நம்ம ஆன்லைன் திஸ் வீக் ப்ராஃபட்டிக் வேர்டுன்னு நம்ம போடுறோம். ஆனால் நாளைக்கு அந்த டிசம்பர் மாதத்துக்கான வார்த்தையை நம்ம போட போகிறோம். ஆனால் இந்த வாரத்தில் கர்த்தர் இயற்கையாய் உங்களோடு கூட இடைப்படாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய போகிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜாவுடைய மகன் ஜோராம் ராஜா இஸ்ரவேல் ராஜாவும் யோசுபாத் ராஜா என்ற யூத ராஜாவும் எதோம் ராஜாவும் என்ன பண்ணுறாங்கன்னா 3 ராஜாக்களும் மோவாபியருக்கு விரோதமாக போக ஆரம்பிக்கிறாங்க. போகிற அந்த சமயத்தில் இவங்க குடிக்கிறதுக்கும் அங்கே ஆடு மாடு குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாமல் போயிடுது. இந்த ஒரு தண்ணி இல்லாமல் போன உடனே இந்த இஸ்ரவேல் ராஜாக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நம்ம 3 ராஜாவும் எதோமியர் ராஜா கிட்ட மோவாபியர் ராஜா கிட்ட கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். நம்மள 3 ராஜாவை ஒரே டைம் வர வச்சு 3 பேரையும் முழுகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணிட்டுக்கிறாரா ஒப்பு கொடுத்து டெலிவர் பண்ணிட்டுக்கிறாருன்னு இவர் சொல்றார். உடனே யோசுபாத் ராஜா ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் பாருங்க. ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும்பொழுது ஆண்டவரை தேடுகிறவர் அவர் சொல்றாரு, இங்க யாருன்னா தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா பாருங்க அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி கிட்ட நம்ம போறதுக்கான வார்த்தை இருக்கும்னு நம்புறார். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு நீங்களே தீர்க்கதரிசி தான் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க கையில வார்த்தை இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம கையில ஒரு முழு பைபிளையே ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையாய் கொடுத்திருக்கிறத பைபிள் சொல்லுது. தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய கால்களுக்கு தீபமாய் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமா அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. கால்களுக்கு தீபம் அப்படின்னாக்கா நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எங்க போகணும், நம்மளுடைய டெஸ்டினி என்ன, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த தீர்க்கதரிசி மூலியமா நீங்க வார்த்தையை உங்களுடைய போன்னாலேயோ டிவினாலேயோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்களை இந்த வாரத்துல எங்க கொண்டு போய் சேர்க்கோன்றத ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவன் உங்களை எங்க கொண்டு போகணும்னு அவர் உங்களோடு கூட பேசுவார் பாருங்க. தேவன் இந்த வாரம் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் நடத்த போகிறார். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிரப்ப போகிறார். யோசிக்க முடியாத அளவுலேருந்து எதிர்பார்க்காத ஒரு வழியிலேருந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். ராஜா அங்க தெரிய வருது. யோசுபாத் ராஜாக்கு என்ன தெரிய வருதுன்னா, அங்க ஒரு எலேஷா தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்லி அங்க அவருக்கு தெரிய வருது. அந்த நேரத்தில் எலேஷா தீர்க்கதரிசி கிட்ட 3 ராஜாக்களும் போறாங்க. முதலாவது ஆகாப் ராஜாவுடைய மகன் ஜோராம் போன உடனே உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. உங்க அப்பாவுடைய கடல் கிட்ட போடா அப்படின்ட்டு திட்டுறாரு. ஆனா யோசுபாத் ராஜா அங்க வந்திருக்கிறாருன்னு அவர் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, எழுந்து நின்று மரியாதை கொடுத்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு வந்து வாசிங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு வந்து ஆண்டவர் ஆராதிச்ச உடனே அவரோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறாருன்னா, வாய்க்கால்களை வெட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். இதுதான் உங்களுடைய வார்த்தை பாருங்க. உங்களுடைய வார்த்தை உங்க வாழ்க்கைக்கான பதில்
உங்க வாழ்க்கைக்கான எதிர்காலமான வார்த்தை, உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போது, வேதத்தை தியானிக்கிற உங்களுக்கு அது சுலபமா இருக்கும். வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு, தீர்க்கதரிசியை தேடி போறவங்களுக்கு, ஆலயத்தில் சண்டே ஆனா போகிறவர்களுக்கு எங்க போறோன்ற கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்காது. ஒரு சமயம் பாதியில வந்து நீங்க நின்றுட்டு நான் எங்க போகிறதுன்னு எனக்கு தெரியலனாக்கா சண்டே சர்ச்சுக்கு போங்க, உங்களுக்கான வார்த்தை கிடைச்சிடும். எங்கன்னா நீங்க போகும்பொழுது அந்த தேவாலயத்துக்கு போகும்பொழுது உங்களோடு கூட உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரங்களுடைய வார்த்தை உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும். ஏன் சில பேருக்கு நம்ம எங்க போறதுன்னே தெரில, எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரில, எதை நம்ம முடிவு பண்றதுனே தெரில அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், இருள் நம்மளை சூழும் பொழுது நம்ம தேட வேண்டியது அவருடைய வார்த்தைய. இல்ல நீங்க வேதத்தை தியானிக்கிறவர்களாய், வேதத்தை ஒவ்வொரு நாளும் இடைவிடாம நீங்க படிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா நீங்க கரெக்டான வழியில இருக்கிறீங்கன்ற ஒரு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, வார்த்தை தான் சொல்லுது, அவருடைய வார்த்தை உன்னுடைய கால்களுக்கு தீபம். இருள்ல எங்க போகிறதுனே நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவர் வார்த்தை உடையவங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் என்னன்னா வெளிப்பாடு இருக்கும். அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டா இங்க போகிறது நல்லது. இப்போ எலேஷா கிட்ட ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறாரு அப்படின்னாக்கா, போய் என்ன பண்ணுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்க. என்ன பண்றது பாருங்க, 16வது வசனம் சொல்றாரு. And he said, this is what the Lord says, this dry valley will be filled with the pools of water. தமிழ்ல, போய் வாய்க்கால்களை என்ன பண்ணுங்க, வெட்டுங்க. வாய்க்கால்களை நீங்க வெட்டுங்க, இந்த வாய்க்கால்கள்ல தண்ணீர்கள் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம வாய்க்கால்னா ஆண்டவர் வந்து மழையை அனுப்ப போறாரு, காற்று அனுப்ப போறார். காற்று அனுப்பினாருன்னா மழை வரும். மழை வந்துச்சுன்னா என்னுடைய எல்லா வாய்க்கால் நிரம்பப்படும் அப்படின்னு நம்பலாம் இல்லையா? மழை வருங்க, நீங்க தைரியமா போங்க, ஓகே, மழை வர்றத நம்புவாங்க. ஆனா இங்க என்னன்றா, you will see neither wind nor rain, says the Lord, but this valley will be filled with the water. You will have plenty for yourselves and your cattle and other animals. நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இயற்கையா காத்தடிச்சா மழை வரும், மழை வந்தா நான் வெட்டி இருக்கிற வாய்க்கால் நிரம்புமே அப்படின்னு தான் நம்ம நம்புவோம். ஆனா இங்க என்னன்றார்னா, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க வாய்க்கால் நிரம்பப்படும் அப்படின்னு சொல்றார். இங்க ஆண்டவர் என்னன்றார்னா, இயற்கையா நான் செய்ய போறதில்ல, இந்த வாரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்துட்டு பாதி வழியில வந்து ஒரு சின்ன குறைவான உடனே நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கலாம், ஐயோ நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன், நான் எல்லார்கிட்டயும் வாய் விட்டுட்டேன், நான் இதை பண்ண போறேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் இதை பேசிடுறாரு, நான் போகிறது பாதி வழியில வந்துட்டு நின்றுட்டு நம்ம என்ன பண்ணப்போம், நம்ம வந்தது கரெக்டா, நம்ம எடுத்த முடிவு கரெக்டா, நம்ம எடுத்த தீர்மானம் கரெக்டா? ஒரு படிப்புல ஒரு முடிவு எடுத்துட்டு பாதியில வந்து ஐயோ நம்ம கரெக்டான வழியில போறோமான்னு தெரியலையே, ஐயோ இப்போ ஒரு வேலையை முடிவு பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற நோக்கம், ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் தான் எனக்கு கனவை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் எனக்கு ட்ரீமை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் என்னோட இந்த வார்த்தையை பேசினாரு, ஆண்டவர் தான் இதை துவங்க வச்சாரு, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்தார்னா நீங்க சந்தேகமே பட தேவையில்லை. நீங்க நினைக்கலாம் இயற்கையாய் கர்த்தர் நம்மளுக்கு கிரியை செய்ய போகிறாருன்னு, ஆனா இங்க ஆண்டவர் இயற்கையாய் கிரியை செய்யவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற காற்று வராது, நீ எதிர்பார்க்கிற மழையும் வராது, ஆனா நீ நோன்ற அந்த வாய்க்கால்களை நான் தண்ணீரால நிரப்ப போறேன்றார். அதுவும் பிளென்டியா, ஆங்கிலத்தின்படி
பைபிள் சொல்லுது, you will see neither wind nor rain, says the Lord, but this valley will be filled with water. You will have plenty for yourselves. உன்னுடைய வாழ்க்கையில அதிகமா நீ தைரியமா உனக்கு சொல்லப்பட்ட வேலையை மாத்திரம் விசுவாசத்துல செய்யுங்க. நீங்க நடன்னு சொன்னாரா, நடக்க ஆரம்பிங்க. நான் எப்படி வாழ்க்கை நடத்த போறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கை பிராக்டிக்கலான ஒரு லைஃப் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலான ஒரு லைஃப். பாருங்க, ஆண்டவரோடு நம்ம இணைந்து இருக்கிறதுனால இயற்கை சொல்லுகிறபடியில இயற்கையை கட்டுப்படுத்துகிறவர் நம்மளுடைய படகுல அவர் இருக்கிறார். இன்னைக்கு சீஷருங்க படகுல ஏறிட்டு வாருங்க அக்கறைக்கு போவோன்னு நடுவுல அலை வந்த உடனே காற்று மோசமா அடிச்சோன்னா படகு ஓடிற மாதிரி ஆகி, தண்ணி உள்ள வர மாதிரி ஆகி, விழுற மாதிரி ஆகி, ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க மடிந்து போகிறது உங்களுக்கு தெரியலையா, தூங்கினுங்கிறீங்கன்னு அவரை எழுப்பி அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நடுவுல வந்து மாட்டிக்கினேன். நான் அவர் சொன்னாரு வாங்க அக்கறைக்கு போவோம். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை அவர் நிறைவேற்றுவார். அதை அவர் உங்களுக்கு செய்யாமல் போகவே மாட்டார். ஆமென். அதை அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறேன்னு சொன்னார், இல்லை இந்த மாதம் உனக்கு என்னன்னு செய்யறேன்னு சொன்னாரோ அதை இந்த வாரத்தில் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இல்ல இந்த வருஷமே முடிய போகுது, இதுக்கப்புறம் என்னக்குதுவா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். முடிவுக்கு போக வேண்டாம், சரி விட்டுருங்க, தெரியாம முடிவெடுத்துட்டு பார்த்துரும் வந்துட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கன்ற அளவுக்கு கூட வரலாம். ஆனா கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது வார்த்தையை எடுத்து தியானிங்க. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது உங்களுடைய ஊழியக்காரு உங்களுடைய வாழ்க்கையில வந்து வார்த்தையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை யூடியூப்ல போடுறாங்க, அவங்கள தியானிக்க ஆரம்பிங்க. அந்த வார்த்தைகளை திரும்பி திரும்பி கேட்க ஆரம்பிங்க. 100 வார்த்தை அவர் எதனா பேச வரலாம், ஆனா நீ அவரை நம்பி அவரை எதிர்பார்த்து எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னு வரும்பொழுது அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் பூர்த்தி பண்ணுகிறவராய், அவர் உங்களோட பேச விரும்புகிறவராய், அவர் உங்களுக்கான வழிகளை சொல்லுகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை அவர் செய்ய விரும்புகிறார், அதை அவர் நடப்பிக்க விரும்புகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சொன்னாரோ, எதை செய்யணும்னு அவர் விரும்பினாரோ அதை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த மாதம், வருகிற மாதம் உங்களுடைய மாதமா தான் இருக்க போகுது. வருகிற வாரங்கள் உன்னுடைய வாரமா இருக்க போகுது. அவர் சொன்னதை செய்கிற ஒரு மாதமாய் நீங்க இன்னைக்கு சொல்லலாம், நான் நடு வழியில வந்துட்டேன். Go to your pastor, go to your prophet, go to your word of God. உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், இந்த வருஷமெல்லாம் எதிர்பார்த்து நடக்காதது, இயற்கையாய் நடக்காதது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனா நீ நோண்டின பேர் விசுவாசமா வாய்க்கால அதெல்லாமே நிரம்ப போகுது. நீ விசுவாசத்துல, நீ நம்பிக்கையில போய் நோண்டப்பட்ட ஒவ்வொரு வாய்க்காலும் plenty of waterனால நிரம்பினா போதும், நிரம்பி வழியிற அளவுக்கு தண்ணீரால் உன்னுடைய வாய்க்கால்கள் நிரம்ப போகுது. அப்போ வாய்க்கால்களை ஒரே ஒரு வாய்க்காலை நோண்ட தேவையில்ல. நீங்க எவ்வளோ பெருசா நீங்க நோண்டுறீங்களோ, நீங்க எவ்வளோ வாய்க்கால்களை நோண்டுறீங்களோ அத்தனை வாய்க்கால்களும் நிரம்பப்படுகிற ஒரு காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நீங்க விரும்புற, நீங்க விசுவாசிக்கிற, நீங்க நம்புகிற உங்க வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க வந்துட்டு சந்தேகத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட தான் சொல்றாரு, இயற்கையா நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற, ஆனா அப்படி வரப்போறது இல்ல.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க போகிறார். உன்னுடைய பண தேவைகளை சந்திக்க போகிறார். உன்னுடைய மேரேஜ கர்த்தர் சந்திக்க போகிறார். நீ வீடு ஆரம்பிச்சுட்டு ஐயோ கரெக்டா தெரியலையேன்றதுல இருக்கலாம், அதை கர்த்தர் சந்திக்க போறார். ஃபைனான்சியலா கர்த்தர் உங்களோடு கூட பேசின்னு இருக்கிறாரு. ஃபைனான்சியலா கர்த்தர் உங்க அக்கௌண்ட்டை நிரம்ப போகிறார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் இது பண்ணாதா. இன்னைக்கு எல்லாருமே என்னன்னா, ஒரு கல்யாணம் இல்லை ஒரு வீடு கட்டுறது இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு வண்டி வாங்குறதுனா கூட எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, லோனில் வாங்கிடலாம், அதுதான் ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்னு. இல்லவே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாருன்னு தான் பைபிள் சொல்லுது. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் தான், ஐஸ்வர்யத்தை தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். இயற்கையா யோசிச்சீங்கன்னா இருக்கிற எண்ணெய் ஊத்த ஊத்த என்ன வராது. இயற்கையா யோசிச்சீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க சொல்ல என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், அதை தான் முதல்ல கூட ஆண்டவர்கிட்ட. உங்ககிட்ட இருக்கிற பணங்களை ஆண்டவருக்கு விதைங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருளை ஆண்டவருக்கு விதைங்க. உங்ககிட்ட இருக்கிற கோல்டு ஆண்டவருக்கு விதைங்க. விதைச்சு விசுவாசிங்க. இது சீடு. ஒரே ஒரு விதை ஒரு காடையை உருவாக்க முடியும். ஒரே ஒரு விதை நிறைய விளைச்சலை கொண்டு வர முடியும். விதைக்காம. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க போய் தைரியமா ஈசாக்கு பஞ்ச நாட்களை விதைத்தானாம், கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அதே வருஷம் அவன் 100 மடங்கு அறுத்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் அவன் மாறினான். கர்த்தர் உன்னை பெரியவனாக்க விரும்புகிறார். இன்னைக்கு உன்னுடைய கைகள்ல இருக்கிறத விசுவாசத்துல நீங்க விதைப்பீங்கன்னா, தேவனுடைய கைகள்ல நீங்க கொடுப்பீங்கன்னா, 5 அப்பம் 2 மீன் அந்த பையனு கையில இருந்து வாங்கி இயேசுடைய கைக்கு வந்த உடனே, இயேசு சீஷர்களுடைய கைகளை கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அது 5000 பேர் சாப்பிடக்கூடிய, 5000 மனைவிங்க சாப்பிடக்கூடிய, அவங்க பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய 12 கூடம் மிச்சமானது. அல்லேலூயா. தியாலஜியன்ஸ் சொல்றாங்க அந்த 12 அந்த பையனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. பாருங்க, அவன் 5 அப்பம் 2 மீனை கொடுத்தான், ஆனா ஆண்டவர் அவனுக்கு 12 கூடையை கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய கைகள்ல நீங்க விசுவாசத்தோட எனக்கு திரும்பி வரும், என் ஆண்டவர் என்ன திருப்திப்படுத்துவார். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க கையில இருக்கிறது அது விதை. தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைப்பீங்கன்னா 30, 60, 100 ஒரு அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல உன் கல்யாணத்தை முடிக்க முடியாம இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல ஒரு பில்டிங்கை கட்ட முடியாம இருக்கலாம். இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல சர்ச்சுக்கு இது பத்தாதுன்னு இருக்கலாம். அப்போ அது சோர்ஸ்ல, அது சீடு. அதை வச்சு நம்ம கட்டிடலாம். இல்ல இல்ல, அதை முதல்ல விதைக்கணுமா அவருடைய கையில. அவருடைய கையில நீங்க விதைக்கும் போது ஊழியக்காரங்களுடைய கையில இருந்து உங்களுக்கு நன்மைகள் வர ஆரம்பிக்கும். டுடே நான் எப்படி பாதுரோ வந்துட்டேன், அவள்தான் நான் எல்லாரும் முன்னாடி அவமானம் போட போறேன். இல்ல, கர்த்தர் உன்னை அப்படி விட போகிறது இல்லை. இங்க சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா பாருங்க, 18வது வசனம் பாருங்க. But this is only a simple thing for the Lord, for he will make you victorious over the army of Moab. நல்லா கவனிங்க. நீ தண்ணி கிடைச்சா போதுன்னு வந்த, ஒரு கன்ஃபியூஷனோட வந்த, காற்றையும் காண மாட்டேன் மழையும் காண மாட்டேன், ஆனால் வாய்க்கால் நிரம்பும். இன்னைக்கு நீ கட்டணும்னு நினைக்கிற வீடு, வாங்கணும்னு நினைக்கிற காரு, உயரணும்னு நினைக்கிற கம்பெனியில பொசிஷனு, இது எல்லாமே நான் வந்துட்டேன், நான் இங்க ஜெயிப்பனா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இருந்தல, கர்த்தர் சொல்றாரு, உன் வாய்க்கால நீ நோண்டு, காற்றை காண மாட்டேன் மழையும் காண மாட்டேன், ஆனா உன் வாய்க்கால் நிரம்பும். இது கர்த்தருக்கு அற்பமான காரியம். It is a simple and easy thing for the Lord to do for you. இது கர்த்தருக்கு உனக்கு பெருசு. நீ சொல்லலாம் 2 லட்சம் எப்படி வந்துடும் அப்படின்லாம், ஆனா கர்த்தருக்கு அது அசால்ட்டான அற்பமான காரியம் உன் வாழ்க்கையில் அது கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு இது ரொம்ப உனக்கு பெருசா இருக்கிறதுனால
உனக்கு வீடு கட்டுறது பெருசா இருக்கிறதுனால, உனக்கு சர்ச் கட்டுறது பெருசா இருக்கிறதுனால, உனக்கு கல்யாணத்தை நடத்துறது பெருசா இருக்கிறது. பாருங்க, சொல்லுவாங்க கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார். அதனால தான் நான் வீடு கல்யாணம் வேற சொல்லுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா ஆண்டவர் என்னன்றாரு, இட் இஸ் a simple thing for me. இது எனக்கு ஒரு அற்பமான காரியம். இன்னைக்கு உனக்கு ஒரு போனஸ் என்னன்னா, நீ அவங்க கிட்ட சண்டைக்கு தான் போகணும்னு பார்த்த. நான் ஆண்டவர் என்னன்ற தண்ணி நின்ன உடனே தண்ணி கச்சா போதும்னு எதிர்பார்த்தேன், நான் போய் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னன்ற, நான் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டான்ற வேற சந்தேகம் வேற உனக்கு இருந்துச்சு. ஆண்டவர் என்னன்றாருன்னா, ஏய் உனக்கு நான் தண்ணீர் மாத்திர தண்ணீர் கொடுக்கறது எனக்கு அற்பமான காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன் தேவைகளை சந்திக்கிறது கர்த்தருக்கு அற்பமான காரியம். நீ எதிர்பார்க்கிற பணம், நீ எதிர்பார்க்கிற சுகம், நீ சொல்லலாம் டாக்டர் இந்த மருந்து எடுத்தாதான் இது பண்ணாதான்னு. ஆனா கர்த்தர் என்னடா, நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லை பிரதர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு, இப்படியாப்பட்ட நோவு இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உன்னை சுகமாக்க போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உன் கடன்களை ரத்து பண்ண போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீ தீர்மானித்த காரியங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். You have decided for something. நான் வெளிநாட்டுக்கு போனோம் நீ யோசிக்கிறியா? கர்த்தர் உங்ககிட்ட சொல்றார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்கிறியா? ஒரு கடை வைக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு விரும்புறியா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பணம் உன்னை தேடி வரப்போகுது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இந்த லோனை கட்டுறதுக்கு இன்னொரு லோன் எடுக்கணும். இல்ல, அது இயற்கை. இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்சாதான் இந்த கடனை தீர்க்க முடியும், அது இயற்கை. இவ்வளவு நாள் நான் பணம் சேர்த்து வச்சாதான் அந்த காரோ இல்ல அந்த வீடோ இல்ல ஏதோ ஒன்று பண்ண முடியும். இல்ல, அது இயற்கை. ஆனா ஆண்டவர் என்னன்றார்னா, நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார். நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்கறது இல்ல. ஆனா பார்க்குறீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில இதை செய்ய விரும்புகிறார். அதனாலதான் இதை ஆண்டவர் உன்னை பார்க்க வச்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற லேண்ட் மாத்திரம் இல்லப்பா, அங்க இருக்கிற you're going to conquer the best of the towns, every fortified ones. You will cut down all their good trees, stop up all their springs and rain all their good land with stones என்றார். நீ மோவாபியரை ஜெயிக்க அவங்க கிட்ட இருக்கிற நல்ல fortified சிட்டியை நீ எடுத்துக்கொள்ளப்பட போகிற. அங்க இருக்கிற நல்ல மரங்களை எடுத்துக்கொள்ளப்பட போகிற. அங்க இருக்கிற நல்ல கல்லுகளை நீ எடுத்துக்கொள்ளப்பட போற. நீ தைரியமா போன்றார். இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு நான் ஜெயிச்சா போதும்னு வந்தல, இல்ல அங்க இருக்கிறத நீ கொள்ளையாட போகிற. எனக்கு இது வேணான்றல. இன்னைக்கு உனக்கு விரோதமா உன் லேண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இயற்கையா நீங்க எல்லாம் போனாதான், இதெல்லாம் பண்ணாதான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுல நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இயற்கையா செய்ய விரும்பல. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார். நம்புறீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க வாய்க்கால்களை அவர் நிரப்பி பிளென்டியா கொடுக்க போற. நீ குடிக்க போற, நீ கொண்டு வந்த ஆனிமலும் எல்லா ஆனிமலும் அங்க இருக்கிற எல்லா ஆனிமலும் குடிக்கிற அளவுக்கு, தெம்பா யுத்தத்துக்கு போற அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். என்ன நடந்துச்சுன்னா, மறுநாள் காலையில வாக்குத்தத்தம் வந்துச்சு, வாய்க்கால நிரம்பிட்ட. ஆனா ரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல. இங்க காலையில ஏச்சோன பலி செலுத்துறாங்க, தண்ணி வந்துச்சு. தண்ணி அப்படியே வந்து இருக்கிற வாய்க்காலெல்லாம் நிரம்பி, ஆடு மாடு ராஜா வந்த மந்திரி இந்திரி எல்லாருமே போர் வீரருங்க எல்லாருமே கொடுத்து திருப்தியானாங்க. ஆனா எதனா வாக்குத்தத்தம் வரணும் வாழ்க்கையில, வாக்குத்தத்தம் வாழ்க்கையில செயலாகணும்னா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தது ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு தெரியும், ரத்த சிந்துதல் இல்லாம பலி இல்லாம, அந்த பலிய அங்க ஒரு பலி செலுத்துறாங்க. அந்த பலி ஆன உடனே தண்ணி வருது.
உனக்காக சிலுவையில் ஒருத்தர் நசுக்கப்பட்டார். கோதுமையை அவர் நசுங்கிற மாதிரி அவர் he was crushed in Bible சொல்லுது. He was crushed for you and me. He was broken for you and me. உன்னுடைய எல்லா வழிக்கான பதில் சிலுவை. அந்த சிலுவையை நீர் பேச 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 உனக்காக தான் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சாரு நீ நம்பும் பொழுது, நான் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தண்ணீர் நீ நோண்டுன அந்த வாய்க்கால் இடத்துலயே வரப்போகுது. அங்க போனாதான் நடக்கும். இவங்கள 4 பேர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாதான் நடக்கும். நம்ம பணம் குத்து இதுல வேற வர அதிகாரிங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா அது எப்படின்னா நான் சர்ச் கட்டினோம், எப்படின்னா நான் வீடை கட்டினோம், எப்படின்னான்றது கர்த்தருடைய ஆசீர்வாதமே இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் எல்லா அதிகாரிகளையும், இது வரைக்கும் நீ எதோ பண்ணிட்ட, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில இயற்கையா நீ நிறைய ட்ரை பண்ணிட்ட, ஆனா இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். இயற்கையா இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதான் ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், காற்றை காண மாட்டேடி, நீ மழையும் காண மாட்டேன், ஆனா நீ நோன்ற பேர் வாய்க்கால போய் நீ நோண்டுன்றார். இன்னைக்கு நீங்க தைரியமா முடிவெடுங்க. இருக்கிற கொஞ்சம் வேலையை போய் நீங்க பாருங்க. பணம் எப்படி வரணும் தெரியல பிரதர், கர்த்தர் சந்திப்பார். என் கல்யாணம் எப்படி நடக்க போது தெரியல பிரதர், கர்த்தர் சந்திப்பார். நான் வீடு எப்படி கட்ட போறேன், நான் என் ஃபீஸ் சாதாரண ஃபீஸுங்க, நான் அதனால தான் பெருசா பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு 1000 லட்சத்துல கடன் இருக்கலாம், கர்த்தர் எப்படி நான் கட்ட போறேன்னு தெரியல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன் கடன்களை கர்த்தர் ரத்து பண்ண போகிறார், கடவுள் பண்ண போகிறார். நீ நம்ப முடியாததை ஒன்று செய்ய போகிறார். உனக்கு அவர் செய்யறதுக்கு குறுகி போகல. மோசஸ் இவ்வளோ ஜனங்களுக்கு எங்கேருந்து கறி வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு செய்யறதுக்கு என் கை என்ன குறுகியா போயிட்டு இருக்கு? அவருடைய கை உனக்கு செய்யறதுக்கு குறுகல. உன் பக்கம் ஒரு பெரிய காற்று வரப்போகுது. நீ இருக்கிற இடத்துல நீ பிடிக்கிற அளவுல கர்த்தர் காடைகளை அனுப்ப போகிறார். நீ விரும்பினது உன்னை தேடி வரப்போகிறது. நீ அசால்ட்டா உன் கடனை தீக்க போற, அசால்ட்டா உன்னுடைய பில்டிங்கை நீ கட்டி முடிக்க போற, அசால்ட்டா சர்ச் பில்டிங் கட்டப்பட போகுது. உன் தரிசனங்கள் அவர் கொடுத்தது, வார்த்தை அவர் கொடுத்தது. உன் வேலை என் வேலை வாய்க்கால நோன்றது மாத்திரதான். தண்ணி எப்படி வரும்னு ஆராய்ச்சி பண்றது இல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இங்கிருந்து வரும், அங்கிருந்து வரலனாலும் இல்ல இங்கிருந்து வரலனாலும், என் குடும்பத்துல யாரும் கொடுக்கலனாலும், என் சொந்த பதம் எனக்கு உதவியா இல்லைனாலும், லோன் கிடைக்கலனாலும், இதெல்லாம் ஏற்க. நான் எந்த பணம் சேர்த்து வைக்கல, எதுவும் சேர்த்து வைக்கலனாலும், இங்க சேர்த்து வச்ச தண்ணியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல எங்க வாய்க்கால நோண்டனியும் அங்க தண்ணீரால் நிரம்பப்படுது. நீ குடிப்ப, உன் கூட உங்க குடிப்பாங்க. நீ வளர்க்கிற ஆடு மாடு குடிக்கும். நீ யுத்தத்துல ஜெயிக்க போற. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை நீ பார்க்க போற. நீ பணம் தான் கேட்ட, ஆனா உன் கம்பெனியே கர்த்தர் உயர்த்த போறாரு. நான் சின்னதா ஆரம்பிச்ச போதும், நீ சின்னதா தான் ஆரம்பிச்ச ஒரு பெரிய விக்டரி உன் லைஃப்ல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஒரு பெரிய விக்டரி உன்னுடைய லைஃப்ல, ஒரு பெரிய ஜெயத்தை நீ போகிற போர்ல கர்த்தர் உனக்கு கொடுக்க போறார். ரொம்ப நாளா இருக்கிற கேஸ் பிரேக் ஆக போகுது. ரொம்ப நாளா இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார் உன்னை. This coming week is yours. இந்த வாரம் உன்னுடைய வாரம். எல்லாருமே சொல்ல எப்படி நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது? நீ சொல்லு, இயற்கையா இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். சூப்பர் நேச்சுரலா. We are not going to see wind, we are not going to see rain, but the water are going to be filled. Hallelujah. The water is and the தண்ணீரால் கர்த்தர் நிரப்ப போகிறார். Water is going to be filled. plenty-யா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிறைவாய் மிச்சமாகிற அளவுக்கு. ஆமென். தொண்டை வரைக்கும் நீ சாப்பிடு. Hallelujah. உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் அதிகம் செய்ய போகிறார். செக் யுவர் அக்கவுண்ட்,
செக் யுவர் அக்கவுண்ட். சூப்பர் நேச்சுரலா அவர் சிலுவையை பேச, ஆண்டவரே நீங்க எனக்காக மரித்திருக்கிறீங்க, நீங்க மரித்திருக்கிறதுனால இயற்கைக்கு எல்லாத்துக்கும் மரித்துட்டீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு செய்யும்படி. ஹல்லேலூயா. ரீகாபலா தூரபா ஷடரபலா தூரியான்டாரபா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படிதான் செய்ய போறார். நீங்க முடிவு பண்ணிட்டு போய் நடுவில் சிக்கின்னு இருக்கலாம். இன்னைக்கு எதர்ச்சியா இந்த வீடியோவை நீங்க பார்த்துன்னு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, காற்றை காணாம, இயற்கையா நடக்க போறது இல்லை, காற்றை காண மாட்டேன், மழை வராது, ஆனா நீ தைரியமா நோண்டிட்டு இருக்கிறியா? இல்ல, இன்னைக்கு நீ ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டு இருக்கிறியா? ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, ஏய் நம்புற மாதிரி இல்லை, என்னடா மென்ட்ல பைத்தியம்ன்றாங்களா? நல்லதை நீ நோண்டினேரு. ஆனா தண்ணீரால் நீ நோண்டின வாய்க்கால் நிரம்ப போகுது. நீ விசுவாசித்தது நடக்க போகுது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவர் என்னோட பேசினாருன்னு ஊழியத்துக்கு வந்தியா? ஆண்டவர் என்னோட பேசினாரு சில முடிவுகளை எடுத்திருக்கிறியா? ஆண்டவர் என்னோட பேசினாருன்னு தீர்மானித்து சபையை கட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஊழியத்துல கால வச்சிருக்கிறியா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன் அக்கௌண்ட்டை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு காத்துட்டு இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் சுகத்தை கொடுக்க போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டல அவருடைய வல்லமை இறங்கி எப்படி வரும், ஏது வரும் தெரியாது. நீ கடன் தீந்தா மாத்திரம் நினைச்ச ஒரு பெரிய ரீசோர்ஸை கர்த்தர் உனக்கு ஓபன் பண்றாரு. ரபாபா ஷெடெரெபெலே டூரபாலா துரியாங்கரபா லெட்டே ரிமாக்கா துரியாங்கரபோ தரியாண்டரபா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓபன் பண்ண போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன்னுடைய கடன்களை ரத்து பண்ண போகிறார். ஹல்லேலூயா. So this week is yours. இந்த வாரம் உன்னுடைய வாரம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வாரம் ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து வரோம் அங்கிருந்து வரோம்னு முடிவெடுத்து போயிட்டு இன்னைக்கு எல்லாருனால கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா உங்களை நம்புறோம் ஆண்டவரே. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். காற்றை நாங்க காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், இயற்கையை நாங்க பார்க்கல. ஆனா வாய்க்கால்களை நாங்கள் நோண்டுகிறோம், நாங்கள் பேசுகிறோம், நீங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படி நிரம்ப எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும் என் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நான் நோண்டின பள்ளத்தாக்குல தண்ணீரால் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். நான் குடிக்க, என் கூட இருக்கவங்க குடிக்க, ஆண்டவரே நான் வளர்க்கிற ஆடு மாடுகள் கூட குடிக்கிற அளவுக்கு கர்த்தரால் நீங்க செய்ய முடியும் டாடி. அது மாத்திரம் இல்ல, இது உமக்கு லேசான காரியம், இது உமக்கு லேசான காரியம். என் பிரச்சனையின் தீர்வு லேசானது டாடி. எதுவுமே உங்களுக்கு பெருசு இல்லை. இந்த இயற்கையை படைத்தவரே நீங்க தான் டாடி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த வார்த்தைகள் வந்தது நிமித்தமாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த வாரத்துல எங்களுடைய வாய்க்கால்கள் நிரம்புகிறதுக்காக நன்றி. எங்க சபைகள் கட்டுகிறதுக்காக நன்றி. வீடுகள் நின்று போன வீடுகள் கட்டுகிறதுக்காக, எங்களுக்கு விரோதமாக எழும்பி எங்களது அபரிகிற்க ஆண்டவரே திருட பார்க்கிற எல்லா கிரியைகளை அதமாக்கி போடுகிறதுக்காக நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீங்க செய்ய போறீங்க, நீங்க நடப்பிக்க போறீங்க, நீங்க ஆச்சரியங்களை செயல்படுத்த போகிறீங்க டாடி. கிரியை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் இந்த வாரம் உங்களுடைய வாரமா இருக்கு. அநேக நான் பார்க்கிறேன், சில்வர் அண்ட் கோல்ட் இஸ் ஆன் யுவர் வே. கோல்டும் சில்வரும் உன்னுடைய வழியில வரப்போகுது. எல்லாம் உன்னை தேடின்னு வரப்போகுது. எப்படி வரப்போகுது தெரியல, ஆனா நிச்சயமாய் வரப்போகுது. நீ எதிர்பார்க்கிற காற்று மழை அது வரல, ஆனா நீ நோண்டினபர் வாய்க்கால் அது நிரம்பதான் போது. கர்த்தர் செயல்படுத்த தான் போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.